மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் பாதத்தில் அமர ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவனுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே வந்திருக்கின்ற நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தர விரும்புகிறார். அந்த வாக்கு தத்துவத்தை நான் சொல்லுகிறேன், வாசியுங்கள். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இது ஒரு தைரியம். ஏனென்றால் நாம் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு பயம் வரும்போது ஒரு விண்ணப்பத்திற்கான காரணி எதுவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயம். இது என்னால அச்சீவ் பண்ண முடியுமா, இதுல என்னால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வரும்போது இயல்பாகவே ஒரு விண்ணப்பம் வருகிறது. தேர்வு காலங்கள்ல ஜெபம் என்பது எப்படி பிள்ளைகள் வாழ்க்கையில பிரதானமாய் மாறுகிறதோ, அதுபோல ஏதாவது தொழிலை தொடங்கும் போது ஜெபம் என்பது எப்படி நமக்குள்ளாக பிரதானமாய் மாறுகிறதோ அதுபோல. ஏனென்றால் நாம் ஒன்றை தொடங்க போகிறோம், ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்கும். திருமறை சொல்லுகின்றது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தைரியமாய் செல்லுங்கள். எதிரில் இருப்பவைகளை குறித்து கலங்கி நிற்கும் போதோ கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் உன்னோடு இருப்பவராகிய நான் அதிகம் அல்லவா, தைரியமாக நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த கல்வி சூழ்நிலைகளுக்குள்ளாக செல்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக தைரியத்தை நீங்கள் ஊட்ட வேண்டும். அந்த தைரியம் எதை குறித்ததாக இருக்க வேண்டும்? இறைவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். இந்த ஆண்டுல இறைவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். திருமறையில் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று திருமறை சொல்லுகிறது. நீங்கள் இறைவனுக்கு சித்தமானதை கேட்கும் போது, என் பெயரினாலே நீங்கள் எவைகளையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ திருமறையில பேசிக்கா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம், கேட்டால் கிடைக்கும். இப்பொழுது வாஸ்த வசனமும், நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இறைவனின் சித்தம் இருந்தால் அது கிடைக்கும். அப்போ கேட்பதற்கு உங்கள் லைஃப்ல முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்ம பெற்றோரிடம் கேட்பது எவ்வளவு தைரியமா நம்ம கேட்கிறோமோ, எந்த உரிமையில நம்ம கேட்கிறோமோ, அந்த தைரியமும் உரிமையும் இறைவனிடத்தில் கேட்கின்ற விண்ணப்பத்திலும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்பாட்ட கேட்கிறோம், இன்னொரு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் அவ்வளவு தைரியமா கேட்க முடியாது. இன்னொருத்தங்கள்ட்ட போய் எனக்கு இதை செய்து கொடுங்க அப்படின்னு ரொம்ப வேகமா உரிமையா சொல்ல முடியாது. அதே நேரத்துல நம்முடைய வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாட்ட இன்னும் உரிமையா நம்மளால கேட்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட உரிமையோடு என்னிடம் கேளுங்கள், அப்படி நீங்கள் கேட்கும் போது நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ திருமறையில கேட்டு பெற்றுக்கொண்ட 3 நபர்கள். முதலாவதாக மனோவா. தூதன் போய் இந்த மனோவாவுக்கு மனைவிட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை நிச்சயமா பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த மனோவாவின் மனைவி மனோவாவிடம் இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லுகின்றார். மனோவா உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்துல மீண்டுமாக விண்ணப்பத்தை வைக்கின்றார். ஏதோ நமக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, நமக்கு பிராமிஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதோட அப்படியே ஒதுக்கி கொள்ளாம, அந்த பிராமிஸ் நமக்கு கிடைச்சிச்சு, அதை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் போய் ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டிக் கொள்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் அதை கேட்கின்றதுல உறுதியாக தரித்திருக்க வேண்டும். குழந்தையை தருகின்றார், அவருக்கு பேரு சிம்சோன். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த பிள்ளை என்னவாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர் என்று சொல்லி விண்ணப்பம் எடுப்பார். அந்த ஜெபம் தான் ரொம்ப அழகான ஜெபம், பிள்ளைகளுக்கான ஜெபம். இந்த பிள்ளையை நீர் என்னவாக உருவாக்க விரும்புகிறீர், இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் விண்ணப்பம் செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். உகந்த விண்ணப்பமாக அந்த விண்ணப்பத்தை காண்பார். அந்த விண்ணப்பத்தை கண்டதுனால ஆண்டவர் அங்கே சிம்சோனை ஒரு முதல் நசரேயனாக, அந்த இஸ்ரவேல் வம்சத்துல முதல் நசரேயனாக அவர் அந்த மனிதனை மாற்றினார். இதுவரைக்கும் இஸ்ரவேல் வம்சத்துல நசரேயர்களே கிடையாது. நமக்கு தெரிந்த நசரேயர் யாரு? இயேசு கிறிஸ்து தான்.
இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக ஒரு நசரேயர் இருக்கிறார் என்றால் அந்த நசரேய வாழ்வினுடைய துவக்கமாக சிம்சோன் இருந்தார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து, ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறீர், கற்றுத்தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை தருகிறார். அது மாத்திரம் கிடையாது, இதுவரை இல்லாத ஒரு நிலைமையில அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் நசரேய ஊழியம் என்பது இஸ்ரவேல் வம்சத்திலேயே கிடையாது. முதல் நசரேயராக இந்த சிம்சோன் எழுப்பினார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அமிதமாக ஒரு புதிய நிலையிலே நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவார். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ற தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கான உங்களுடைய விண்ணப்பங்களை நிச்சயமா அங்கீகரிப்பார். ஆண்டவர் அங்கீகரித்து புதிய நிலைகளை நம்முடைய பிள்ளைகளுக்காக உருவாக்கி தருவார். இரண்டாவதாக, நீங்கள் நன்கு அறிந்த மோசே. அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். யாத்திராகமம் 32, 33 அதிகாரத்துல அந்த விண்ணப்பமானது சொல்லப்பட்டிருக்கும். அவர் ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கிற விண்ணப்பம் என்னவென்றால், ஆண்டவரே, நான் உங்களுடைய மகிமையை காண வேண்டும். ஒரு ஜெபம், ஒரு மன்றாட்டு. இதுவரைக்கும் யாரும் தேவனை முகமுகமாய் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் இல்லாத ஒன்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற நல்ல ஆசீர்வாதம் என்னவென்றால், இதுவரைக்கும் இந்த உலகம் கேள்விப்படாத, இதுவரைக்கும் இந்த உலகம் அறிந்திராத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அந்த ஆசீர்வாதம் தான் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இறைவனை யாரும் முகமுகமாய் கண்டதில்லை. ஆனால் இறைவனின் மகிமையை காணும் பாக்கியத்தை முதலாவதாக கண்டவர் இந்த மோசே. ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். ஆண்டவரே, உமது மகிமையை நான் காண வேண்டும், உமது மகிமையை நான் காண வேண்டும். ஆண்டவர் அந்த மகிமையை காண வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால, நான் யாருக்குமே வெளிப்பட்டது கிடையாது, உனக்கு வெளிப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கவில்லை. அவருடைய மன்றாட்டை ஆண்டவர் அங்கீகரித்தார். நீங்க கேட்கிறீங்க இல்லையா, நான் எதையாகிலும் அவருடைய திட்டத்தின்படி கேட்டார். நான் கேட்கிறேன், சில நேரங்கள்ல ஃபூலிஷா கூட இருக்கலாம். பைபிள் சொல்லுது, நான் எதையாகிலும் அவருடைய திட்டம், அவர் விருப்பம் அதுல இருந்துருச்சுன்னா அந்த விருப்பமானது நிச்சயமா நிறைவேறும், அந்த மன்றாட்டானது நிச்சயமா நிறைவேறும் என்பதுதான் நான் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று திருமுறை சொல்லுகிறேன். இந்த மோசே இந்த மன்றாட்டை கேட்டு விட்டார். அவருக்கு ஆசை, உடைய மகிமையை காண வேண்டும். எதற்கு அந்த ஆசை அப்படின்னா, இந்த உலகத்துல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தலைவனா அவன் இருக்கிறான். தினந்தோறும் மனிதர்களை பார்க்கின்றான், தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அவன் சந்திக்கிறான். மனிதர்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக கூடி கூடி வந்து நிற்கிறார்கள். மனிதர்களின் நடுவே இருக்கின்றான். மனிதரின் நடுவிலே இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு மனிதர் முகத்தை பார்ப்பது மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில பிரதானமாக இருந்துவிடக் கூடாது. எனக்கு இறைவனின் மகிமையை பார்ப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். நம்மளுடைய லைஃப் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கிள், குடும்பம், இதற்குள்ளேயே இருந்துடக்கூடாது. இறைவனுடைய மகிமையை காணுகின்ற அந்த ஒரு எண்ணமும் ஆசையும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த மோசே கேட்டார். ஆண்டவர் இந்த மோசேக்கு அனுகிரகம் பாராட்டினார். மோசேக்கு ஆண்டவர் அவைகளை வெளிப்படுத்தினார். நடந்துச்சா இல்லையா? மோசே அவருடைய பின்புறமாய் அவரை பார்த்தார் என்று திருமறை சொல்கிறது. நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நீங்க கேளுங்க, அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஆண்டவர் நிச்சயமாய் அவைகளை நிறைவேற்றுவார். கேட்கிறவன் எவ்வளவு பெற்றுக் கொள்கிறான் என்று திருமறை சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே மோசே கேட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். மூன்றாவதாக சாலமோன். நாம் அனைவரும் அறிந்த சாலமோன். சாலமோனை நம்ம அநேக நேரங்கள்ல எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, சாலமோன் ஒரு சின்ன குழந்தை மாதிரியும் ஆண்டவருடைய சமூகத்துல ஞானத்திற்காய் மன்றாடியது போலவும் நம்ம அநேக நேரங்கள்ல சாலமோனையும் புரிந்து வைத்திருக்கிறோம். ரொம்ப சின்ன குழந்தை, இப்பதான் வளருகின்ற குழந்தை ஞானத்திற்காக கேட்கிறது. சாலமோன் ஞானத்திற்கான மன்றாட்டை வைக்கும் போது அவர் நல்ல ஒரு வாலிபன், இஸ்ரவேலுக்கு ராஜா.
ராஜ்யபாரத்திற்கு அவன் வந்தவுடன் அங்கே அவன் ராஜ்யபாரத்தை எடுத்த முதற்கொண்டு ஆளுகையிலே வந்தவுடனே அவன் பழி வாங்க தொடங்குகிறான். நீங்க பைபிள்ல முதல் 2 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா சாலமோனுக்கு ஏன் ஞானம் தேவைப்பட்டது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட முடியும். அவன் 1வது அதிகாரத்துல ராஜ்யபாரத்தை எடுக்கின்றான். அதோனியா என்பவன் ராஜாவாக மாறுவதற்கு நல்ல சூழ்நிலை இருக்கின்றது. அவனும் தாவீதின் குமாரன் தான். சாலமோன் அவனுடைய தம்பி தான். ஆனால் அதோனியாவிற்கு இந்த ராஜ்யபாரம் போகக்கூடாது என்று பத்சேபாள் தாவீதிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. விண்ணப்பத்தை வைத்த உடனே அந்த விண்ணப்பத்தை கேட்டு சாலமோனை அதோனியா ராஜாவாக வேண்டிய ஸ்தானத்திலே இந்த தாவீது ராஜாவாக மாற்றுகின்றார். இப்பொழுது தன்னுடைய சகோதரனை மீறி இவன் ராஜாவாக வந்துவிட்டான். வந்தவுடனே தனக்கு யாரெல்லாம் பகையாளியாக இருப்பார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும். முதல்ல அதோனியாவை கொலை செய்வதற்குரிய வேலைகளை அவன் தொடங்குகின்றான். அதிகாரத்துல கடைசி பகுதி பாத்தீங்கன்னா அதோனியாவை கொல்லுவதற்கு ஒரு மனிதனை அனுப்புகின்றான். பெனியா அப்படிங்கிற ஒரு மனிதனை அனுப்புகின்றான். அவன் கொலை செய்ய போனோடனே அதோனியா போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டான். கிபியோன்ல இருக்கிற பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சு நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்றான். உடனே இந்த சாலமோன், சரி நீ எனக்கு விரோதமா இல்லாம இருந்தீனா நான் உன்னை ஒருபோதும் கொல்ல போவதில்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அவன் உயிரோட தப்பிச்சுட்டான். அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோவாப் அப்படிங்கிற ஒரு மனிதன். யோவாப் யார் அப்படின்னா தாவீதுக்கு அவன் வலது கரமாய் செயல்பட்டவன். அந்த யோவாப் அப்படிங்கிறவன் பலசாலிகளில் ஒருவன். தாவீதுடைய ராஜ்யத்தை திடப்படுத்துறதுல யோவாபுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த யோவாபு அதோனியாவை ராஜாவாக பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோவாபை அவன் கர்த்தருடைய பீடத்திலே வைத்து கொலை செய்கின்றான். கைகளிலே ரத்தம் படிக்கின்றது. அடுத்து கொஞ்ச நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதோனியா என்ன செய்வார் அப்படின்னா இந்த தாவீதுக்கு கடைசி காலத்துல அபிஷா அப்படிங்கிற ஒரு பிள்ளைய திருமணம் செய்து கொடுப்பதற்கு பார்ப்பாங்க. அந்த காலத்துல உள்ள முறை, சரிங்களா? யாரு அந்த பெண் மீது சாலமோனுக்கும் விருப்பம் இருக்கும், அதோனியாவுக்கும் விருப்பம் இருக்கும். அந்த பெண் மீது கொண்ட விருப்பத்தினாலதான் உன்னத பாட்டு இருக்கு இல்லையா? இந்த உன்னத பாட்டு எழுதப்பட்டதே அந்த அபிஷா மேல சாலமோன் கொண்ட விருப்பத்தின் பேர்ல தான் உன்னத பாட்டை எழுதுறாரு. ஆனா அந்த அபிஷா அப்படிங்கிற பெண்ணுக்கு சாலமோன் மேல பெரிய விருப்பம் கிடையாது. நீங்க உன்னத பாட்டை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அவர் ராஜா அரண்மனையில கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாரு, விருது மேடைகளை உட்கார வச்சிருப்பாரு. ஆனா அந்த பெண்ணுக்கு அவர் மேல ஒரு விருப்பமும் கிடையாது. ஒரு நாள்ல இந்த அதோனியா போய் பத்சேபாட்ட கேட்கிறாரு, ராஜ்யபாரத்தை நீங்க சாலமோனுக்கு கொடுத்துட்டீங்க, இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே இந்த பத்சேபாலு நான் சாலமோன்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு சாலமோன்கிட்ட போய் பேசுவாங்க. அபிஷாவை அதோனியாவுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு உடனே இந்த சாலமோனுக்கு பொங்கி வரும் கோபம். ஏன் இந்த ராஜ்யபாரத்தையும் அவனுக்கே கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு எழுந்து இந்த அதோனியாவையும் கொன்று போடுவாங்க. சரிங்களா? அப்போ பெண்ணுக்காக கொலை செய்ய துணிந்தான். எல்லாம் யாருடைய ரத்தம் பார்த்துக்கோங்க, தாவீதுடைய ரத்தம். அப்படிதானே இருக்கும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யணும் இல்லையா? இதே பாலிசியில தான் அவனும் இறங்கிட்டான். இதே காரியத்தை அவனும் செய்தான். தாவீது ஊழியக்காரனை கொலை செய்தான், தாவீதுடைய மகனை கொலை செய்தான். இவ்விதமாக அவன் கொலை செய்துட்டு கடைசியில சீமேயி தாவீதால் பாதுகாக்கப்பட்டவன். சரிங்களா? தாவீதால் பாதுகாக்கப்பட்டவன் சீமேயி, தாவீதின் நண்பனின் மகன். அந்த சீமேயிவை ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போடினா, இந்த எல்லையை விட்டு நீ வெளியில போடினா அன்றைக்கு நீ சாகவே சாவாய். ஒரு ராஜா பார்த்துக்கோங்க எதுல கவனம் செலுத்துறானா, அவன் எவ்வளவோ அந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய பல பணிகள் இருந்தாலும் அவைகளின் மீது கவனம் செலுத்தாமல் அவன் தனக்கு யாரெல்லாம் விரோதியா இருப்பாங்களோ அவங்கள பழி வாங்குறதுல மாத்திரமே கவனம் செலுத்தி கொண்டிருந்தான். சீமேயி ஒரு நாள் அந்த இடத்தை விட்டு வெளியில போனா சீமேயையும் கொலை செய்து விட்டான்.
இப்பொழுது சாலமோனுடைய கைகள் நிறைய ரத்த கரை படிந்திருக்கிறது. நீங்க பாருங்க, இவ்வளவு பணி செய்து பைபிள்ல போட்டுக்கிறது அநீதி எல்லாம் பாவம் தான். இவ்வளவு காரியத்தை செய்த சாலமோன நல்ல ராஜான்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் இவன் இருதயத்துல இருக்கிற அழுக்க எல்லாத்தையும், இவன் இருதயத்துல இருக்கிற எல்லா இருமாப்பையும் தீர்த்து கொள்ளுவதற்கு இந்த பதவியை பயன்படுத்திக்கிட்டான். இதோட நிக்காம 3வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகின்றது, அவன் எகிப்து தேசத்தின் பார்வோனுடைய குமாரத்தை திருமணம் செய்து அரண்மனை கட்டும் முன்பாக ஆலயம் கட்டும் வரை அந்த பெண்ணை தாவீதின் நகரத்திலே வைத்தான். எகிப்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எப்படிப்பட்ட பொருத்தம் இருக்குது நமக்கு தெரியும். எகிப்தை முன்னிறுத்தினால் இறைவன் நம்மை விட்டு விலகி செல்வார். எகிப்தோடு தொடர்பு வைத்தால் இறைவனுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்படுவோம். இதுதான் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்களுக்கு வழங்கப்பட்ட செய்தி. எகிப்தின் பலன் உனக்கு வெட்கமாய் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 30 எழுதப்பட்டிருக்கும். அவனுடைய நிழல் உனக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது அப்படிலாம் போட்டிருக்கும். எகிப்தியர் அப்படிங்கிற திரும்பி போவதற்கு அடையாளமாக, அடிமைத்தன வாழ்க்கைக்கு அடையாளமாக, பாவ வாழ்க்கைக்கு அடையாளமாக எகிப்து இருக்குது. இந்த சாலமோன் எங்க போய் கல்யாணம் பண்ணா? எகிப்துல கல்யாணம் பண்ணான். ஆனா இங்க உள்ள மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த தலைவர்கள் செய்கின்ற தவறுகளை தந்திரம் ஞானம் அப்படிங்கிறதோட ஒப்பிடுவாங்க. எவ்வளவு அறிவாளிடா, எகிப்தோட சம்பந்தம் பண்ணி எகிப்துல இருக்கிற பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்துட்டாரு. இப்ப எகிப்து நம்மளோட நண்பர்கள், இதுதான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. 430 ஆண்டு காலம் தன் ஜனங்களை அடிமைப்படுத்திய ஒரு தேசத்திலே சென்று சம்பந்தம் கலந்தார். இது பாவம்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? இது பாவம்னு தோணுதா? தன்னுடைய பதவியை பழி வாங்குவதற்கும், தன்னுடைய பதவியை தன்னுடைய சுக நலத்திற்காகவும் பயன்படுத்தி கொண்ட இவைகள் பாவமா இல்லையா? பார்த்தாலும் ரத்தம், எப்போ பார்த்தாலும் இவ்விதமாக ஒரு நிம்மதியே இருக்காது. பார்த்துக்கோங்க, ரத்தக்கரை படிந்த கைகளிலே அதை வைத்து உணவு கூட அருந்த முடியாது. அந்த மனசு நிம்மதியா இருக்காது. பிறருக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு நிம்மதியான படுத்து தூங்க முடியாது. அப்படி நீங்க நிம்மதியா படுத்து தூங்குறீங்க அப்படின்னா நீங்கள் மனிதரே கிடையாது. நீங்கள் மனமறிய தீமை செய்து நீங்க படுத்து உறங்குனீங்க அப்படின்னா அதுக்கு பேரு தூக்கம் கிடையாது. நீங்க பைபிள்ல போட்டிருக்குது, சாலமோனுக்கு ஒரு நாள் தூக்கத்துல ஆண்டவர் வெளிப்படுகின்றார். அவன் படுத்திருக்கிறான், ஆண்டவர் வெளிப்படுறார். நீங்க பாருங்க, சாலமோனோடு நேரடியா பேசல. சாலமோனுக்கு இதுவரைக்கும் இது ஆண்டவரோட பெரிய சம்பந்தம்லாம் இல்லை. ஆனா ஆண்டவர் பேரை சொல்லிதான் எல்லாத்தையும் செய்தான். நீங்க யோசித்து பாருங்க, நார்த் இந்தியால கடவுள் பேரை சொல்லிதான் அடிப்பான், கடவுள் பேரை சொல்லணும்னு சொல்லி அடிப்பான். அது மாதிரிதான் ஆண்டவர் என்னதான் ராஜாவாக்கி இருக்கிறார், என்னதான் ராஜாவாக்கி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தூதன் வந்தாரு, அல்லது ஒரு பூதம் வந்துச்சு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று கேட்டது அப்படின்னு நிறைய கதை இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்க நீ விரும்பியதை செய். அப்ப விரும்பியதை கேட்க வேணும் அப்படின்னும் போது இவனுக்கு இதுவரைக்கும் விரும்பினது எல்லாமே ரத்த பழி, இதுதான் தனக்கு தேவையானது, பழி வாங்குறது, இவ்வளவுதான் விரும்புறதா இருந்துச்சு. மக்களை நிம்மதியா வாழ வைக்கிறதா அந்த அரசனுக்கு அது பேரு. மக்களால் போற்றப்பட வேண்டும். ஆனா இதுவரைக்கும் மக்களால் போற்றப்படவில்லை. மக்கள் இவனை பார்த்தால் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இப்படி ஒரு மனிதனாக இருக்கிறானே என்று சொல்லி தன்னுடைய தகப்பன் பெயருக்கு களங்கம் விளைத்த நிலையில அவன் காணப்பட்டான். இப்ப அவன் யோசிக்கிறான், ஐயோ என்னுடைய தகப்பன் வழிகள்ல நான் இல்லை, நான் எதற்கென்று கடவுளால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டேனோ அந்த பணிகளுக்கு நான் உண்மையானவனாக இல்லை. அந்த பணியை செய்ய வேண்டும் என்றால் நன்மை தீமை அறிகின்ற அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. அன்புக்குரியவர்களே, நம்ம ஏதாவது ஒன்று நம்ம விருப்பப்படி செய்திருக்கலாம், நமக்கு விருப்பமானதை செய்திருக்கலாம், அதுல அநேக நஷ்டம் அடைந்திருக்கலாம், அநேகருக்கு கஷ்டங்களை நம்ம உருவாக்கி இருக்கலாம்.
இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டியது, நான் எல்லாரும் நிம்மதியா இருக்கத்தக்கதாக, எல்லாரையும் சமாதான வழிகளில் நடத்தத்தக்கதாக எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க அறிவை தாரும். ஆண்டுடைய சமூகத்துல கேட்கிறேன், நன்மை தீமை அறியத்தக்க அறிவை தாரும். அதன் மூலமாகத்தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே முதல் முறையாக ஞானம் பெற்ற பின் பிறருக்கு வாழ்க்கை, பிறருக்கு ஜீவனை வழங்குகின்ற ஒரு மனிதனாக அவன் மாறினான். அன்புக்குரியவர்களே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் தருவார். இந்த சாலமோன் கேட்டவனே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யத்தை கேளாமல், வேறென்றையும் கேளாமல், ராஜ்ய பாரத்தை கேளாமல் ஞானத்தை கேட்டதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருவேன். ஜெபத்துல எல்லாத்தையும் நம்மளால கேட்க முடியாது, சில நேரங்கள்ல மறந்துருவோம், பாத்துக்கோங்க. எனவே ஆண்டுடைய சமூகத்துல நீங்க கேட்கும் போது அவருக்கு விருப்பமானதை நீங்க கேட்டுட்டீங்கன்னா கேளாதவைகளையும் ஆண்டவர் தருவார். அதுக்கப்புறம் திருமுறையில சொல்லுகின்றது, சாலமோனை போல இதுவரை ஒரு ஞானியான அரசன் வந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் தர்றது இதுவரை இந்த உலகம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் தருவது. கேட்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆன்சர் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்க கேட்டா அப்படிப்பட்ட பதில்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நம்ம நாவை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் சொன்னபடியெல்லாம் நமக்கு நிச்சயமான நன்மைகளை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.